நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் குருஷேத்திர போரில் 11வது நாள் மற்றும் 12வது நாளில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேனாதிபதி பீஷ்மருடைய வீழ்ச்சி கௌரவர்களுடைய சேனைகளை நிர்மூலமாக்கியது. காப்பதற்கு இடையன் இல்லாத ஆட்டு மந்தை போன்று அவைகள் தென்பட்டன. கடந்த 10 நாட்களாக ஒதுங்கியிருந்த கர்ணன் இப்பொழுது தன் ரதத்தில் உருந்து கொண்டு இங்கும் அங்கும் சென்றான். போர் வீரர்கள் அனைவரும் அவன் தலைவன் ஆவான் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கர்ணனோ துரியோதனனுக்கு வேறு ஒரு பாங்கில் ஆலோசனை சொன்னான். துரோணாச்சாரியரை சேனாதிபதியாக ஆக்கினால் வேந்தர்கள் பலருக்கும் திருப்தியுண்டாகும். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் துரோணர் ஆச்சாரியராக இருந்தவர். அந்தஸ்தில் அரசர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே பாங்கில் இருந்ததனால் அவர்களுக்கிடையில் ஒருவரை சேனாதிபதியாக்குவது மற்றவர்களுக்கு அதிருப்தியை உண்டு பண்ணும். இங்கனம் கர்ணன் பகர்ந்தது துரியோதனுக்கு பரம திருப்தியை உண்டு பண்ணியது. தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி துரியோதனன் துரோணாச்சாரியரை வேண்டினான். அவர் அதற்கு மகிழ்வுடன் சம்மதம் கொடுத்தார். தம்மை சேனாதிபதியாக்கியதன் மூலம் தமக்கு வாய்த்த கௌரவத்தை முன்னிட்டு துரோணர் பெருமகிழ்வு அடைந்தார். அதற்கு அறிகுறியாக தம்மிடமிருந்து வரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளும்படி துரியோதனிடம் அவர் தெரிவித்தார். சூழ்ச்சியில் நிபுணனாகிய துரியோதனனோ இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே யுதிஷ்டனை கைதியாக பிடித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே நான் வேண்டும் வரம் என்றான். இப்படி அவன் கேட்டதில் ஆழ்ந்த திட்டம் ஒன்று அடங்க பெற்றிருந்தது. யுதிஷ்டனை மீண்டும் ஒரு முறை பகடையாடும்படி வற்புறுத்துவதும் அவ்விளையாட்டில் அவனை தோற்கடிப்பதும் அதன் விளைவாக அவனை மீண்டும் வனத்திற்கு ஓட்டுவதும் துரியோதனன் கொண்டிருந்த சூழ்ச்சியாகும். அது நிறைவேறினால் யுத்தம் அத்துடன் முடிவடையும். இந்த வரத்தை நிறைவேற்றுவது சுலபமன்று என்று துரோணர் உணர்ந்தார். ஆயினும் அரை மனதுடன் இச்சூழ்ச்சிக்கு அவர் இறங்கினார். பாண்டவர்களுடைய வல்லமை வாய்ந்த வேவுகாரர்கள் எதிர்க்கட்சியில் கலந்திருந்தனர். இச்சூழ்ச்சியை அவர்களும் எளிதில் அறிந்து கொண்டனர். அதை அப்பொழுதே அவர்கள் தங்கள் கட்சியினருக்கு தெரிவித்தார்கள். துரோணர் எதிர்க்கட்சியில் சேர்ந்திருப்பதை குறித்து அர்ஜுனனுக்கு ஆட்சேபம் ஏதுமில்லை. ஆனால் தன்னுடைய குரு இந்த பாங்கில் தங்களுக்கு துரோகம் பண்ண இசைந்ததை குறித்து அவன் வருந்தினான். அந்தணன் ஒருவனுக்கு இத்தகைய கீழமை பொருந்தாது என அவன் கருதினான். குரு பக்தியும் ஓரளவு அவனுடைய உள்ளத்தினின்று அகலலாயிற்று. யுதிஷ்டனை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கைகள் வேண்டியவாறு எடுத்துக்கொள்ளப்பட்டன. போர் துவங்குவதற்கு முன்பு துரோணர் தம்முடைய சேனைகளை சகட வியூகத்தில் அமைத்தார். வண்டி போன்ற வடிவம் என்பது அதன் பொருள். அதை சமாளிப்பதற்கு பாண்டவர்கள் தம்முடைய சேனைகளை கிளௌஞ்ச வியூகத்தில் அமைத்தார்கள். வடிவத்தில் அது ஒரு பறவை போன்று தென்பட்டது. போராட்டம் பயங்கரமாயிருந்தது. இரு கட்சியினரும் வீராவேசத்துடன் சண்டை போட்டார்கள். பரஸ்பர போராட்டத்தில் அபிமன்யு மற்றவர்கள் எல்லோருக்கும் மேலோங்கி விளங்கினான். அலை அலையாக முன்னேறி வந்த கௌரவர்களின் பட்டாளங்களை கடோத்கஜன் பாழ்படுத்தினான். யுதிஷ்டனை எப்படியாவது கைதியாக பிடிக்க வேண்டும் என்று துரோணர் உறுதி பூண்டிருந்தார். அதற்காகவென்று அவர் முன்னோக்கி செய்த பாய்ச்சலு பயங்கரமாயிருந்தது. தம்மை எதிர்த்தவர்கள் அனைவரையும் அவர் அதக்கி தள்ளினார். யுதிஷ்டனும் அவர் கையில் அகப்பட்டு கொள்ளும் தருவாயிலிருந்தான். அவன் அகப்பட்டு விட்டான் என்று யூகித்த கௌரவ கூட்டம் வெற்றிக்கு அறிகுறியாக பீரிட்டு கூப்பாடு போட்டது. இதற்கிடையில் தக்க தருணத்தில் அர்ஜுனன் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டான். போராட்டம் என்றால் அதுதான் போராட்டம். ருத்ரமூர்த்தியை போர்க்களத்தில் பிரசன்னமாகியிருக்கும் காட்சியை பார்த்தன் அளித்தான். எல்லா பக்கங்களிலிருந்து எதிரியின் படைகளை அவன் துடைத்து தள்ளினான். துரோணர் அவமானமும் துயரமும் அடையலானார். துரோணருடைய தகாத திட்டத்தை குறித்து வெட்கப்பட்ட பாங்கில் கதிரவனும் மேற்கு திசையில் மறைந்தான். 12ஆம் நாள் யுத்தம் பயங்கரமாயிருந்தது. ஏனென்றால் முந்தைய இரவு திரிகர்த்த மன்னனாகிய சுசர்மனும் அவனுடைய 4 சகோதரர்களும் அடுத்த நாள் அர்ஜுனனை கொல்லுவது அல்லது அம்முயற்சியில் தாங்களே அழிந்துபட்டு போவது என தீர்மானித்தனர். அத்தீர்மானத்திற்கு சம்சப்தக விரதம் என்று பெயர். எதிரியை ஒழிப்பது அல்லது அம்முயற்சியில் தாங்களே ஒளிந்துபட்டு போவது அத்தீர்மானத்தின் நோக்கமாகும்.
அந்த அறைகூவுதலை அர்ஜுனனும் ஏற்றுக்கொண்டான். அப்போராட்டத்தின் பொருட்டு அவர்கள் தென்திசையை நோக்கி போக வேண்டியிருந்தது. தன் தமையனை அந்த நெருக்கடியில் தனியே விட்டு செல்ல தனஞ்சயன் தயங்கினான். ஆதலால் துருபதனுடைய சகோதரனாகிய சத்யஜித்திடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தான். திரிகர்த்தவர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நிகழ்ந்த போர் ஓய்வு ஒளிச்சல் இல்லாது மும்முரமாக நிகழ்ந்ததாயிற்று. அந்த சண்டையில் அர்ஜுனன் 4 சகோதரர்களையும் மாய்த்து தள்ளினான். சுசர்மன் ஒருவனே மரணத்தினின்று தப்பித்து கொண்டான். அவர்களுடைய சேனையில் பெரும்பகுதியும் ஒழித்து தள்ளப்பட்டது. எஞ்சியிருந்த சிறு பகுதி சிதறடிந்து ஓட்டம் பிடித்தது. அப்பொழுது சுசர்மன் தாங்கள் பூண்டிருந்த தீர்மானத்தை அவர்களுக்கு ஞாபகமூட்டினான். அதை கேட்டதும் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடினர். அத்தனை பேரையும் அர்ஜுனனுடைய அம்பு திரள் துடைத்து தள்ளியது. சுசர்மன் மட்டும் ஏதோ ஒரு போக்கில் தப்பித்து கொண்டான். இனி தன் வல்லமையை தேவையாயிருந்த முக்கியமான இடத்தில் கையாள வெற்றி வீரனாகிய விஜயன் திரும்பி வந்தான். துரோணாச்சாரியர் தலைமை தாங்கி நடத்திய யுத்த பகுதியே மற்ற பகுதிகளை எல்லாம் விட மேலோங்கியிருந்தது. ஆச்சாரியர் வல்லமை மிக வாய்க்க பெற்றவராக யுதிஷ்டன் இருந்த இடத்தை நோக்கி முன்னேறினார். பாண்டவ மன்னனை கைதியாக பிடிப்பதே அவர் போட்டிருந்த திட்டமாகும். அத்திட்டத்தை திருதராஷ்டிரன் தெளிவுற அறியலாயினான். எனவே அவன் விரைந்து ஆச்சாரியாரை எதிர்த்தான். ஏதேனும் ஒரு நாளில் தமக்கு முடிவு இந்த திருதராஷ்டிரனால் வரப்போகிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆதலால் அவர் அவ்விடத்தினின்று பின்வாங்கி மற்றொரு இடத்திற்கு போய்விட்டார். அவருக்கு பதிலாக துரியோதனனுடைய சகோதரனாகிய துர்மகன் என்பவன் திருதராஷ்டிரனை விரைந்து வந்து தாக்கினான். இந்நிகழ்ச்சி துரோணாச்சாரியாருக்கு அனுகூலமாக அமைந்தது. தம் திட்டப்படி தர்மராஜனை கைதியாக பிடிக்க அவர் முன்னேறினார். ஆனால் சத்யஜித்தோ தன்னுடைய முழு திறமையை கொண்டு ராஜாவாகிய யுதிஷ்டனை நன்கு பாதுகாத்தான். சத்யஜித்திற்கும் துரோணருக்கும் இடையில் நிகழ்ந்த போர் மிக மிக பயங்கரமானதாக இருந்தது. அதில் சத்யஜித் கொல்லப்பட்டான். அதே போன்று வேறு பல முக்கியமான மன்னர்களும் கொல்லப்பட்டார்கள். அரசனை சிறைப்பிடிக்கும் சந்தர்ப்பம் துரோணருக்கு வாய்த்தது. பீமனை எதிர்த்து போர் புரிவதற்கு யானை பட்டாளத்தை துரியோதனன் அனுப்பி வைத்தான். கூட்டம் கூட்டமாக வந்த யானைகளை துன்புறுத்துவது பீமனுக்கு விளையாட்டாக இருந்தது. அடுக்கடுக்காக அவன் எய்த அம்புகள் அந்த வேலங்களின் மர்மஸ்தானங்களில் நுழைந்து அவைகளை துன்புறுத்தின. ஆதலால் அவைகள் அறவே குழம்பி போயின. நாலா பக்கமும் அவைகள் தாறுமாறாக ஓட்டம் பிடித்து கௌரவ படைகளையே மிதித்து நாசமாக்கின. இத்தருணத்தில் பகதத்தன் என்னும் பிரசித்தி பெற்ற போர் வீரன் சுப்ரதீகா என்னும் புகழ் பெற்ற தன்னுடைய யானையின் மீது ஏறிக்கொண்டு அங்கு விரைந்து வந்தான். அதன் விளைவாக பாண்டவ படைகளுக்கு இப்போது ஆபத்து அதிவிரைவில் தலையெடுத்தது. சுப்ரதீகா என்னும் யானைக்கு புத்தி கூர்மை மிக இருந்தது. பீமன் தான் பெரிய எதிரி என்பதை அது கண்டு கொண்டது. எனவே அவனுடைய ரதத்தை அது துகள் துகளாக உடைத்து தள்ளியது. அதே வேளையில் அணிலின் திறமையோடு பீமன் அந்த ரதத்தினின்று லாவகமாக குதித்து தரையில் நின்றான். யானை தன் துதிக்கியால் அவனை பற்றி சிறைப்பிடித்தது. அவனை மிதித்து மாமிச குவியலாக்குவது அதன் நோக்கம். ஆனால் மனிதன் கையினின்று மீன் நழுவி நீருக்குள் பாய்வது போல் பீமன் அந்த வேலத்தின் துதிக்கையினின்று நழுவிக்கொண்டு அதன் அடிவயிற்றில் தனக்கு பாதுகாப்பை தேடிக்கொண்டான். அத்துடன் அவன் நின்றவன் அல்ல. யானையின் மர்மஸ்தானங்கள் அனைத்தும் அடிவயிற்றில் இருக்கின்றன. அப்பகுதிகளை இடி இடி என்று இடித்து அப்பருத்த மிருகத்தை பீமன் துன்புறுத்தினான். அவ்வேலமோ சுற்றி சுற்றி வந்தது. படும் துன்பத்தை தடுப்பதும் துன்புறுத்திய தடித்த ஆளை மிதித்து தள்ளுவதும் அதன் நோக்கமாயிருந்தது. பீமன் செத்தொழிந்தான் என்னும் பேரரவம் வானத்தை துளைத்தது. பகதத்தன் மீது பழிவாங்குவதற்கு பாண்டவ படை விரைந்து முன்னேறியது. ஆயினும் அத்திறமை வாய்ந்த யானையே சாத்தியகி அபிமன்யு ஆகிய இருவரின் ரதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக உடைத்து பாழ்படுத்தியது. பகதத்தன் தன்னுடைய சுப்ரதீகா யானையின் கழுத்தின் மீது அமர்ந்து கொண்டு பாண்டவ படையின் மீது அம்புகளையும் வேல்களையும் பொழிந்தான். இந்த எதிரியை மேலும் சமாளிப்பது சாத்தியப்படாது போன்று தென்பட்டது.
பாண்டவ படைகளின் கஷ்டதசையை அர்ஜுனன் கவனித்தான். அவன் விரைந்து பகதத்தனை நோக்கி பாய்ந்து அவனோடும் அவனுடைய வல்லமை வாய்ந்த வேலத்தோடும் பயங்கரமாக போர் புரிந்தான். திடீரென்று மாறி அமைந்த இச்சூழ்நிலை பாண்டவ பட்டாளத்திடம் ஊக்கத்தை ஊட்டியது. சுப்ரதிகா எனும் யானை தன் அடிவயிற்றில் பீமன் உண்டு பண்ணிய சித்திரவதையை சகித்து கொண்டு எதிரே நின்று போர் புரிந்திருந்த போர் வீரன் மீது விரைந்து பாய்ந்தது. அதன் வலிவோ தளர்வுற்றலாயிற்று. அதை அறிய வந்த பீமன் சிங்கம் போன்று மேலே பாய்ந்தான். இக்காட்சி பாண்டவ படைக்கு வியப்பையும் மகிழ்வையும் ஊட்டியது. அர்ஜுனனுடைய அம்போ அந்த யானையின் ஹிருதயத்தை பிளந்தது. சிறிது நேரம் அது அசைவற்று நின்று தரையில் தடாலென்று வீழ்ந்து மடிந்தது. மற்றும் ஒரு அம்பு பகதத்தனை விண்ணுலகிற்கு அனுப்பியது. தாம் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக துரோணர் யுதிஷ்டனை கைதியாக பிடிக்கும் தருவாயில் இருந்தார். ஏனென்றால் அவனை பாதுகாத்து வந்த போர் வீரர்கள் எல்லோரும் மடிந்துபட்டு போயினர். அத்தருணத்தில் அர்ஜுனன் ஆங்கு தோன்றினான். துரோணரோடு அவன் வீராவேசத்துடன் போராடினான். பின் வாங்குவதை தவிர ஆச்சாரியருக்கு வேறு உபாயம் ஏதுமில்லை. தர்மனை கைதியாக பிடிக்கும் இத்திட்டத்தில் துரோணாச்சாரியார் 2ஆம் நாளில் தோற்று போனார். பாண்டவர்கள் பக்கம் ஒரே குதூகலம், கௌரவர்கள் பக்கம் ஒரே மனசஞ்சலம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.